இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் எந்தெந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, எந்தெந்த பகுதியில தீவிரமா சண்டை நடந்துட்டு இருக்குன்ற பல விஷயங்கள் இந்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தல். இது உங்கள் செந்தல் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம பதிவுகள் போட்டா இன்ஸ்டன்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட தென் கிழக்கு பகுதிகள், அதாவது இப்ப இந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதிகள் தான் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, அதாவது பிரச்சனைக்குரிய பகுதிகள். இந்த இடங்களை தான் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்திருக்காங்க. அதாவது கர்சன், ஜாப்ரோஷியா, டொனஸ்க், லுஹான்ஸ்க், இந்த கிரீமியா 2014 ரஷ்யா வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்க. இந்த பகுதிகள் தான் சர்ச்சைக்குரிய பகுதிகள். இப்போ இந்த இடத்துல தான் மிக பெரும் அளவில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம இந்த மார்ச் மாசத்துல நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் 1 இருந்து மார்ச் 20 வரைக்கும் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம களத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒடசா பகுதியில் மிக பெரும் அளவில் தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், மிசைல் தாக்குதல்கள் பெருமளவில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெர்சன் பகுதியில் தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், மிசைல் தாக்குதல்கள், ஆர்டிலரி தாக்குதல்கள் இருதரப்புலையும் பண்ணியிருந்திருக்கிறாங்க இந்த மாசத்துல. ஆனால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தாக்குதல் பண்ணிக்கிறாங்களா, அதாவது படை வீரர்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸ் தாக்குதல் பண்ணிக்கிறாங்களான்னா இல்லை. இந்த மாசம்ட்டு இல்லை, நம்ம ஜனவரி மாசத்துலேருந்தே நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே இந்த இடத்துல எந்த ஒரு அப்டேட்டுமே இருக்காது. இது ரெண்டுமே ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் டீப் ஸ்டேட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் அந்த மேப்பில் டீப் ஸ்டேட் மேப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லேயர் தான் இதில் லோட் ஆகிருக்கும். அதாவது நான் லோட் பண்ணுறது ஜனவரி 1 இருக்கக்கூடிய கள நிலவரம் உக்ரைன் தரப்பில் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மார்க் ஆயிருக்கு இல்லையா, ஸோ ரெட் கலரில் மார்க் ஆயிருக்கிறது மார்ச் 20 வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த கர்சன் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் எந்த இடத்துலையும் சண்டையே நடக்கல, எந்த இடத்துல முன்னேற்றமோ இல்லை உக்ரைன் வந்து சில பகுதிகள் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல எந்த ஒரு விஷயமே இல்லை. நம்ம அப்படியே ஜாப்ரோஷியா பகுதிக்கு வந்துட்டோம்னா இந்த பிட்காக்கி பகுதி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சண்டை நடந்திருக்கு. அதில் சில பகுதிகள் ரஷ்யா பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த மார்ச் மாதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் இந்த இடத்துல சண்டை நடந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த லொபோக்கா இருக்கட்டும், இந்த ஸ்டெப்போவோவா இருக்கட்டும், இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சுன்னா ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ், அதாவது ரஷ்யாவோட வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, நான் சும்மா தோராயமாக வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த பகுதிகள் முழுவதும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது போல் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட மேப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிளியராக தெரிய வரும். இந்த பகுதிகள்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிற சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த இடத்துல லோட் பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாவோட வீரர்கள் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற போல வீடியோ பதிவு. அதாவது இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும், ட்ரோன் தாக்குதல், ரஷ்யர்கள் அங்கே இருக்காங்க, அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால அவங்க மேலே நாங்கள் தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட வீரர்கள் கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவு தான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உக்ரைனால அது ஒத்துக்க முடியல. அந்த பகுதிகள் வந்து ரஷ்யா முழுவதும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பகுதியில் சண்டை நடந்துட்டு தாங்க இருக்கு, அதனால எங்களால் ட்ரோன் வச்சு தாக்க முடியல, அதனால முழுமையாலாம் ரஷ்யாக்குள்ள வரல, அது சர்ச்சைக்குரிய பகுதி, அவ்வளோதான். அதாவது பார்ஷியலி கண்ட்ரோல் தாங்க ரஷ்யா கிட்ட இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து ஸ்டெப்போ வரைக்கும் ரஷ்ய வீரர்கள் வந்திருக்கிறாங்கன்னு உக்ரைனோட ட்ரோன் வீடியோ வச்சு பார்க்கும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பகுதிகளையும் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஜாப்ரோஷியா பகுதியில் ரஷ்ய தரப்பு வந்து சில பகுதிகளை முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த பிட்காக்கி இந்த பகுதியெல்லாம் இந்த ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இந்த உஷு வீடியோ போட்டு வந்தாங்க தெரியுங்களா, அந்த உஷு வீடியோ போட்டு வந்து பிடிச்ச பகுதிகள், சில செட்டில்மெண்ட்ஸ், அந்த டைமில் இது பெரும் பேசுபொருளாக இருந்தது. இப்போ அது எல்லாத்தையும் மீட் எடுத்துட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அப்படியே கொஞ்சம் சைடில் வந்துட்டோம் அப்படின்னா இந்த டொனஸ்க், ஜாப்ரோஷியா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வெலிகா நோவோசெல்கா. ஸோ இந்த பிட்காக்கேலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வெலிகா நோவோசெல்கா. ஸோ இந்த பகுதிகள், அதாவது பிளாக் கலரில் மார்க் ஆகிருக்கிறது ஜனவரி 1 இருக்கக்கூடிய கள நிலவரம். ஸோ அதுக்கப்புறம் வந்து முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே இருக்க நெஸ்கிச்சோன், பெவ்மிகா, வெலிகா நோவோசெல்கா, நோயி கமார், நோவோ ஆச்சுரட்ரேனியா, சுக்கர்தே, அதுக்கடுத்து இந்த டினிப்பர், என்னோரோஹியா, இந்த பகுதிகளில் ரஷ்யா அவங்க கொடியேற்றி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் ஸ்பெஷலாக இந்த மாதத்தோட இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே ஆக்டிவிட்டிஸ் பெருமளவில் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. ஸோ உக்ரைனோட தாக்குதலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நடந்ததாக அவங்க தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யன்ஸ் பெருமளவில் முன்னேறி இருக்கிறாங்க. அவங்க அடுத்த அவங்களோட இலக்குங்கிறது இந்த பெட்ரோ புத்ரோவா இருக்கு இல்லையா, ஸோ பெரி புத்ரோவா, ஸோ இந்த பகுதியை நோக்கி ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறதுக்கான
வழி நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ட்ரோன் எந்த பகுதியில் தாக்குதல் நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துலலாம் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ரெண்டாவது இந்த டினிப்பர் எனரோகியாவோட இருக்கல்லையே வடக்கு பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் கொடியேற்றி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யா அவங்க முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே உக்ரைனுக்கு இது முழுமையாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. மேபி அட்டாக் பண்ணி சில பகுதியில் பிடிக்கலான்னு எண்ணம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த பகுதியில் மிக பெரும் அளவில் முன்னேறிக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு பகுதிகள் பிடிச்சிருக்கிறாங்க இந்த வருஷத்தில், அதாவது ஜனவரி 1லேருந்து மார்ச் 20 வரைக்கும் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னா, நான் தோராயமாக தான் இந்த பகுதிகள் மார்க் பண்ணியிருக்கேன். தோராயமாக ஒரு 128லேருந்து 130 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ரஷ்யா இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ரோஸ்லோரியோவோட புறநகரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து சில பகுதிகள் முன்னேறி பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துலாம் காட்டு மரவரிசைகள் இருக்கும். நம்ம சேட்டலைட் வியூவில் மார்க் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய புறநகரங்கள் இந்த மரவரிசைகள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம் அப்படின்னா டொனஸ்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி பெருமளவில் கான்சென்ட்ரேட் பண்ணது இந்த ஒரு பகுதி தான். அதாவது இந்த டாச்னே, இந்த கொஸ்டான்டினோப்போல், ஆண்ட்ரிவ்கா, உல்லாக்கி இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதுவும் இந்த ஆண்ட்ரிவ்கால இப்போ வரைக்குமே, அதாவது மார்ச் 20 வரைக்குமே இந்த ஆண்ட்ரிவ்கால வந்து முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த கொஸ்டான்டினோப்போல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மேப்பில் வந்து இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிஸை வந்து நம்ம லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டான்டினோப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து கொடியேற்றி காமிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் ஆண்ட்ரிவ்காலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றி காமிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த உல்லாக்கெல்லாம் அதுக்கும் முந்தின மாதம் பிப்ரவரி மாதம் அந்த டைம்லலாம் பிடிச்சு முன்னேறி வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ரஷ்யாவோட மேப் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதின்னு அவங்க எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. அவங்க கிரே ஜோன் மார்க் ஆகிருக்கிறது எல்லாமே முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்திருக்கிறாங்க இந்த பகுதிகள். அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் சில இடங்கள்லாம் அவங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல் மார்க் பண்ணியிருப்பாங்க. தோராயமாக வரையினேன். பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மரவரிசைகளும் அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு தான் ரஷ்ய தரப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆண்ட்ரிவ்கா, கொஸ்டான்டினோப்போல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பகுதிகள் ரஷ்யா பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ முதல்ல லோடாக இருக்கிறது ஆண்ட்ரிவ்கா, அந்த பகுதி ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துருந்துருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் தான் இது. இப்போ அடுத்தது லோடாக இருக்கிறது இந்த கொஸ்டான்டினோப்போல், இந்த பகுதியும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது போல் அவங்க தரப்புலேருந்து வீடியோ பதிவுகள் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் உக்ரைன் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது போல் எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இல்லை. இப்போ சைடில் லோடாக இருக்கலாம் உக்ரைனோட வீரர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் ரஷ்யாவோட ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து தாக்கி அழிச்சிருப்பாங்க. அவங்கள பெருமளவு நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. அவங்க பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற ரஷ்ய தரப்பை சொல்கிறாங்க. எது எப்படியோ இருதரப்பையும் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. நீங்கள் தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியாக இருக்கும் அப்படின்ற முடிவுகள் எடுத்துக்கணும். ஸோ இந்த பகுதியில் மட்டுமே எந்த அளவுக்கு ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருக்குறாங்க அப்படின்னா நான் தோராயமாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பகுதிகளிலிருந்து குறிப்பாக இந்த ரோஸ்லோரியோவோட புறநகரத்தில் இருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து இந்த கான்ஸ்டான்டினோப்போல், ஆண்ட்ரிவ்கா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நோவோசிரஜிவிட்டா, ஸோ இந்த பகுதிகள் வரைக்கும் மொத்தம் 122 கிலோமீட்டர், தோராயமாக ஒரு 125 கிலோமீட்டர்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த அளவுக்குமான பகுதிகளை வந்து ரஷ்ய தரப்புலேருந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே முன்னேறி அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ பெருமளவில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது டொனஸ்க் ஓப்லாஸ்ட் அப்படிங்கிறதோட தெரிஞ்சிருக்கு இந்த 3 மாதத்தில். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்ரோஸ்க் இருக்குது. இந்த பக்ரோஸ்க்கு தான் கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா பக்ரோஸ்கோட எப்படி சொல்லலாம், பக்ரோஸ்கோட தென்மேற்கு பகுதிகள்லையும் பக்ரோஸ்கோட தென் கிழக்கு பகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த பகுதிகளில் முன்னேறும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை போய் பிடிக்கிறதுக்கான காரணம் பக்ரோஸ்கோட கிழக்கு பகுதியில் வந்து தாக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த பகுதிகளிலிருந்து கொஸ்டான்டினோவ்காவோட மேற்கு பகுதிகளை நோக்கியும் முன்னேற முடியும். ஸோ இது மிகப்பெரிய ஹப்பாக ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்திக்க முடியும். அதுவும் ஹைவேஸை பயன்படுத்தி பெருமளவில் முன்னேற முடியும். அவங்களோட அதிக அளவில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் இந்த பகுதிகளை பெருமளவு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் தான் இந்த ஏரியாவில் தான் பெருமளவில் உக்ரைனும் டஃப் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பிஷைனாவாக இருக்கட்டும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொட்லினாக இருக்கட்டும், உஸ்பெனிஃப்காவாக இருக்கட்டும், ஸோ இந்த ஏரியாலாம் மிக பெருமளவில் சண்டை நடந்துட்டுருக்கு. ஆனால் உக்ரைன் இதெல்லாம் மீட் எடுத்ததுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பகுதிகளில் ரஷ்யா அங்கே இருக்காங்க, அவங்க மேலே நாங்கள் தாக்குதல் பண்ணோம், ட்ரோன் தாக்குதல்கள், மிசைல் தாக்குதல் பண்ணோம், ஷெல்லிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ஷெவ்சென்கோ.
ஸோ இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரோன் தாக்குதல் நடந்ததாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பகுதிகளையும் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஷாயினே ஷெவ்செங்கோவில் உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே போல தான் இந்த லிஷ்விகா இங்கே இருக்கக்கூடிய தேஷங்கே, ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பகுதிகள் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லிஷ்விகா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ ரஷ்யா வீரர்களை தாக்குதல் பண்ணதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்களில் கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிசைல் தாக்குதல்கள் அந்த பகுதியில் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல அந்த கொட்லினா பகுதி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்மளுக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் உக்ரைனோட வீரர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யன்ஸ் அங்கே இருந்தாங்க, நாங்கள் அவங்க மேலே தாக்குறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடில் லோடாக இருக்கும். அடுத்து இந்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பிஷாயினா ஷெவ்செங்கோ, ஸோ அந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள். ஸோ இன்டென்ஸான பேட்டில் அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புலேருந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்கன்னா அது இந்த பிஷாயினே ஷெவ்செங்கோ தான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் தான் உக்ரைன் தரப்பு வந்து தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சில பகுதிகள் இந்த மாசத்துல, அதாவது இந்த 3 மாசம் கேப்ல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தோம். இப்போ அப்படியே நேராக மேலே போயிட்டோம்னா ட்ராஸ்க் செசிவியார் அந்த பகுதிகளில் எந்தெந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஏரியாவை பார்த்துட்டோம். அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா ட்ராஸ்க்கு முன்னாடி இந்த வோதோவரென்செங்கா, ஸோ இது மிக முக்கியமான பகுதி. ஸோ இதுலேருந்து தான் இந்த பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்க 2 சைட்லேயுமே. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ராஸ்க் பையில் முன்னேறக்கூடிய வீரர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ட்ராஸ்க்லேருந்து முன்னேறலாம், இந்த பகுதியிலேருந்து முன்னேறலாம். அப்படி முன்னேறும் போது உக்ரைனோட வீரர்கள் இங்கே இருக்கிறவங்கலாம் திரும்பியும் மாட்டிக்குவாங்க. ஸோ சுற்றி வளைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து இருதரப்புல வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட அடுத்த டார்கெட்டுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரா போல இருக்குது. ஸோ அந்த பகுதியில் பெருமளவில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோல செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது அப்படியே நம்ம இந்த ட்ராஸ்க் பையில் வந்துட்டோம்னா இந்த ட்ராஸ்கில் சில பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. மேபி உக்ரைனோட வீரர்கள் இங்கே இருக்கலாம். அதாவது இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் தான் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல நம்ம பார்த்துருப்போம். இந்த ட்ராஸ்கை பற்றியே நம்ம தனியாக ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்போம். அதுக்கான காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய டெரிகோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மலை போல் இருக்கும். மனிதர்கள் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூடிய மலை தான் இந்த. ஸோ அந்த ஹைட்ஸில் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் எடுத்து பார்த்தீங்கனாலே எந்த அளவுக்கு உக்ரைனோட ஆக்டிவிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ பெருமளவில் ட்ரோன் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில். ரஷ்யன்ஸ் இங்கே இருந்தாங்க, நாங்கள் அவங்க மேலே தாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது போல இந்த கமியன்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதிகளில் அவங்க தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. இதே நீங்கள் ரஷ்யா ஃபாலோ பண்ணுற மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதா மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கமியான்ஸ்க் பகுதியில் உக்ரைன் தாக்குதல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கான வீடியோ பதிவு தான் அது. ஸோ இந்த பகுதிகளில் ரஷ்யன்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் இங்கிருந்து நேராக செசிவியார், ஸோ இதோட புறநகரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஏன்னா செசிவியாருங்கிறது மிக பெரும் கோட்டை. அந்த செசிவியார்லேயும் பெருமளவில் முன்னேறி வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இன்னும் சில பகுதிகள் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா செசிவியார், ஸோ இந்த பகுதி தான். இந்த பிளாக் கலருக்கெல்லாம் ஜனவரி 1. ஸோ அதுக்கப்புறம் முன்னேறி வந்து பிடிக்கக்கூடிய பகுதிகள். செசிவியார் எந்த அளவுக்கு ஒரு கோட்டை அப்படிங்கிறது நம்ம இதுக்குன்னே தனியாக ஒரு பதிவு போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி, எவ்வளவு ஈஸியாக இதை டிஃபெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஈடுபட்டு பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் ரஷ்யர்கள் இருந்தாங்க, அவங்க மேலே நாங்கள் தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் உக்ரைன் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கால்வாய் நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. இங்கே ட்ராஸ்க் பகுதி இருக்குது. ஸோ இந்த ட்ராஸ்க் பகுதியிலேருந்து ரஷ்ய தரப்புலேருந்து இந்த வழியாக முன்னேற அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளிலேருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ரஷ்யர்கள் இந்த கால்வாய் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கடந்து வந்து சில பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்றதுக்கு இந்த ஏரியாவில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மரவரிசை, ஸோ அந்த வீடியோ பதிவு சைலோட இருக்கும். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரஷ்யாவோட டேங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டசார் டேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, டர்ட்டில் டேங்க்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பெருமளவில் திரும்ப ரீமாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டேங்குகள்லாம் அந்த பகுதியில் வந்திருக்கும். அந்த இடத்துல வந்து சில பகுதிகள் ரிலையபிளான பகுதிகளுக்கு வந்ததுக்கப்புறம் வீரர்கள்லாம் இறங்கிட்டாங்க. அந்த அபேண்டன் பண்ணி போயிடுவாங்க இது போல் டேங்க்கள் இருக்குன்னா. ஸோ அதை வந்து உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது தோராயமாக தான் நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து தான் சொல்லப்பட்டு வருது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது ரஷ்யாவோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டானிலோவ்காவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மிக பெரும் பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. சேம் எல்லாமே இந்த கொஸ்டான்டினோவ்காவை நோக்கி போகிறதுக்கு பெருமளவில் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கள புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் செசிவியார் இந்த ரோடையும் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழியாகவும் போக ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ இது டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்ஸ் இந்த பகுதியில் இருக்கிறது. அடுத்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான். இந்த பில்லோவரிஃப்கா இந்த ஏரியாவில் அடிக்கடி சண்டை நடக்கும். சில நேரங்களில் ரஷ்யா முன்னேறுவாங்க, சில நேரங்களில் உக்ரைன் தரப்பு வந்து பின்வாங்குவாங்க. இது போல விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா இங்கே இருக்கக்கூடிய தெர்னி, இவனிஸ்கி, நொவோயுபலெவ்கா, பால்கா, ஜுராவிவ்கா, மக்கிவ்கா, ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்ய தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. இது லுஹான்ஸ்க், டொனஸ்க் 2 ஓப்லாஸ்ட் இருக்கக்கூடிய பார்டர் பகுதிகள். ஸோ இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. இதை நம்ம ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருப்போம். இங்கே இருக்கக்கூடிய ரிவரை வந்து கிராஸ் பண்ணுவாங்க ரஷ்யன்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போதே இங்கே இருக்கக்கூடிய லிமன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிறது போல் இந்த ஏரியா பார்க்கறதுக்கு இப்படி ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம ட்ரென்ச்சை லோட் பண்ணோம்னா இந்த ஏரியா ரொம்ப சிக்கல் பகுதி அப்படிங்கிறது போல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பகுதிகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரென்ச்சஸ் எல்லாமே ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. இதை கிராஸ் பண்ணி வருது ரொம்ப ரொம்ப சிக்கல். இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற ரஷ்யா தரப்புலன்னு சொல்கிறாங்க. ஆனால் உக்ரைன் இல்லை, அந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய குப்பியான்ஸ்க் பகுதி, இது கர்கிவ், அப்புறம் லுஹான்ஸ்க், இதோட பார்டரில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கல் ரிவர் போயிட்டுருக்கு. அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போய் இந்த நொவோ யுமெனஸ்கி, த்ரோச்சர்னியா இது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. நம்ம அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்கலாம். அடுத்து இந்த ஜாப்டனே, அஸ்ரக், அப்புறம் கலினோவ், ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு முன்னேறி இருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களும் சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் எந்தெந்த பகுதிகளில் ரஷ்ய தரப்பு முன்னேறி இருக்கிறாங்க, சில பகுதிகள் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்த 3 மாதங்கள், அதான் இந்த நான் ஜாபாட்னி இந்த பகுதிகள் சொல்லியிருந்தேன் இல்லையா, கர்கிவ் பகுதிகளில் முன்னேறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் சைலோட இருக்கும். உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள் இதெல்லாமே ரஷ்யர்கள் அங்கே இருந்தாங்க, நாங்கள் தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல். ஸோ ஓரளவுக்கு ரஷ்ய தரப்பு வந்து எந்தெந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் முன்னேறி வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்க நம்ம இந்த பதிவில் பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.